Satsuji, can you hear me? Hello people, what's up? Who are you? Who are you? கேக்குது ப்ரோ. யார் சாட்சி? இது டிரைவர்ஸ் பிளேயர். ட்ரையோட்ஸ் பிளேயர். இவன் செலக்ட் ஆனா? ஆயிட்டா தான் நீங்க சாட்ஸ் ப்ரோ கேக்குதா? நீ செலக்ட் ஆனடா சாட்சி? 14 kills winner bro. அப்படியா? நீ செகண்ட் ரவுண்ட் குவாலிஃபைட் ஆவனா? நான் பார்த்தே இல்லையே. யார் நீ? எந்த இதுல விளையாண்டுருக்க? ஏமன் ப்ரோ கண்டக்ட் பண்ணு. ஏய் யாரா நீங்க வந்து உங்களை என்ன சொல்லிருக்கணும் ஏற்கனவே அன்னோன் பிளேஸ் கூட விளையாட சொல்லிருக்கணும் அவுட் சைட் பாட்ஸ் கூட நீங்க 3 பேருமே கம்யூனிட்டி போஸ்ட்ல சாரி எரப்டர் ஐ ஒன்ட் ப்ளே வித் எனி அன்னோன் பிளேயர்ஸ் அவுட் சைட் பிளாட்ஸ்கட் பிளேயர்ஸ் இப்ப நீங்க கம்யூனிட்டி போஸ்ட் போடணும் இல்லைன்னா வாரில் நீங்க நீங்க 3 பேருமே எந்த ஜென்மத்திலயும் உள்ளே வர மாட்டீங்க அவ்வளவுதான் உங்க நீங்க 3 பேர் மட்டும் பெரிய புடுத்தீங்களா எப்பவுமே நீங்க இப்ப தனித்தனியா பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன உங்களால ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ண முடியாதா எவ்வளவு நிறைய இருக்கான் அவ்வளவு பேர் இருக்காங்க எதுக்கு நீங்க யாரையும் கூட்டு போய் அவங்களே எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றானுங்க ஏன் ப்ரோ அவன் என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏன் நீங்க வந்து ஓரஞ்சனை பண்றீங்க ஏன் யாரையும் சேர்த்துக்க மாட்டீங்களா நீங்க வாய் தரங்க வரும்போதே ஒரு வந்தாவே ஒரு நிம்மதியா இல்லாத இடத்துக்கு வர மாதிரி கொண்டு வரீங்க பாத்தீங்க ஏன் நிறைய கூட்டு போட மாட்டீங்க நீங்க எவன் போராடுறானோ அவனை கூப்பிடுறது கிடையாது திமிரு என்ன சொல்லுங்க ப்ரோ என்ன இதோட எத்தனை வாட்டி சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படி பண்ணக்கூடாது சொல்றது நீ எதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் உனக்கு நீ அவுட் சைட் பாட்ஸ்கார்ட் பிளேயர் கூட வரக்கூடாதுன்னு இதோ எத்தனை சொல்லிருக்க உனக்கு நீ என்ன ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டியா யாரு சாட் சொஜ் யாரு ப்ரோ இவரு நரேந்திர கூட ஆடுவாருன்னு சொல்லி லைக் இவரு நரேந்திர கூட ஆடுவாருன்னு தெரிஞ்சு யார் இவன் யாருன்னே தெரியாது எனக்கு நானே யோசிச்சுட்டு இருக்கேன் யாரா இவன் அப்படின்னு வாராடுவார்ல ப்ரோ வாராடுவார் வாரில் எவனதான் ஆடுறான் அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துட்டல இதுதான் இத வச்சு போங்க அப்படின்னு மார்னிங் ஃபுல்லா நரேன் ப்ரோ கூட தான் ப்ரோ ஆட் இருந்தோம் இவர் இப்பதான் வந்தாரு நரேன் ப்ரோ மெசேஜ் பண்ணாரு நெக்ஸ்ட் மேட்ச் ஜாயின் பண்றேனாரு சரி நரேன் ப்ரோ கூட ஆடலாம் வந்தாதானே ஆடுறதுக்கு இப்ப எனக்கு கம்யூனிட்டி போஸ்ட் போடணும் என்னது ப்ரோ எனக்கு இனிமேல் வாரத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு கம்யூனிட்டி போஸ்ட் போடுங்க இதுதான் கம்யூனிட்டி போஸ்ட்ல இருக்கணும் ஐ ஒன்ட் ப்ளே வித் அவுட் சைட் பாட்ஸ்கார்ட் பிளேயர்ஸ் 12 hours லைவ் போட்டேன் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் எனக்கு இனிமேல் வாரம் எனக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து இருக்கணும் இனிமேல்லாம் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டேன் நான் ஒரு எல்லாருக்கும் தான் உனக்கு மட்டும் கிடையாது ஒன்ல இருந்து தொடங்குறேன் டீபீட்ஸ்ல இருந்து தொடங்குறேன் நான் இனிமேல் இருக்கிற எல்லா பீட்டர்ஸும் பின் டிராப் இதுல இருக்கட்டும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் கம்மிங் வீக்ல நீங்க பாப்பீங்க என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படின்னு அது எதனால நான் இவ்வளவு ஸ்டிக் பண்றேன்னு வரும் வாரங்கள்ல உங்களுக்கு தெரிய போகுது அவ்வளவு சொல்லிட்டேன் அப்புறம் அவன் எல்லாரையும் வெளியே சுட்டுறேன் எல்லாம் வெளியே போங்க எல்லாம் வெளியே இருக்கு அப்படின்ட்டு நான் அடுத்த கட்டத்திலேயே நீங்க இருக்க மாட்டீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல எல்லாம் அவங்க யாரையும் கூட்டு போறதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது எவன்லாம் வந்து டிசிப்ளினா இருக்குன்னா அவனை மட்டும் தான் கூட்டு போவேன் இனிமேல் எல்லாம் பாவம் பாக்குறதுல இந்த வேலையே எனக்கு கிடையாது தப்புனா தப்புதான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான் ஊவர் மேபி யாரா இருந்தாலும் அது கோஸ்டா இருந்தாலும் சரி சாயா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இனிமேல் தப்புனா தப்புதான் உன்கிட்ட நான் பலதான் சொல்லிருக்கேன்ல 3 பேர் இருந்தா 3 பேர் தான் போகணும் 2 பேர் இருந்தா 2 பேர் தான் போகணும் 4 பேர் தான் 4 பேர் போகணும் அப்படின்னு இதெல்லாம் வாரம் சொல்லிட்டு இருப்பாங்களா கூப்பிட்டு வச்சு உனக்கு ஏற்கனவே எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எக்ஸ்க்ளூசிவிட்டினா என்ன அப்படின்னு லாஸ்ட் வார்னிங் இது பண்ணக்கூடாது மறுபடியும் எனக்கு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டே ஆகணும் எல்லாரும் நீங்க 3 பேரும் போட்டோம் ராட்ரிக் யூஸ் ஸ்ட்ரோல் மெயின் ஸ்ட்ரீம் பிளேயர்ஸ் எல்லாம் இந்த தப்பு பண்ணவே கூடாது எப்பவுமே இந்த அப்கமிங் பிடிஸ் இருக்கிறவங்க வாழ்க்கை அவங்களுக்கு யாருமே விளையாடவே இருக்காது அதனால அவங்க என்ன பண்ணிக்கலாம் ஆனா மெயின் ஸ்ட்ரீம் பிளேயர்ஸ் பிளான்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மிஸ்டேக் பண்ணா அவள்தான் அப்படியே முடிச்சு விட்டுருவேன் நான் எனக்கு பிடிக்காது இப்ப நீ உங்களை வச்சுதான் நான் அடுத்தவங்களுக்கே பாட சொல்லி கொடுப்பேன் பாத்தி அவங்க எப்படி இருக்காங்க பாத்தி அவங்க எப்படி இருக்காங்க பார்த்தா அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்களே தப்பு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அவனும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும் அப்புறம் இன்டைரக்ட் வே ஆஃப் நிறைய நான் பாத்துட்டேன் இன்டைரக்ட் வே ஆஃப் ஸ்டோர்ஸ் ப்ரமோட் பண்றது அவங்க அக்கௌண்ட் வாங்கி விளையாடுறதுலாம் இனிமேல் இருக்கவே கூடாது சீரியஸா சொல்லிட்டேன் ஐ எம் டேம் சீரியஸ் அபவுட் இட் இருக்கவே கூடாதுன்னா இருக்கவே கூடாதுதான் யாராவது வந்து இந்த அக்கௌண்ட் சும்மா நாச்சுக்கு வாங்கினேன் அந்த ஸ்டோருக்காக வாங்கினேன் இன்டைரக்ட் வே ஆஃப் பண்ணீங்கன்னா எனக்கு நான் ஏதோ காரணம் நான் என்னோ பண்ணிட்டேன் அதனாலதான் அதனாலதான் இதெல்லாம் சொல்றேன் என்ன சொல்ல மாட்டேன் இல்லைன்னா நான் பாட்டுக்கு எப்பி போல வந்து அமைதியா விளையாண்டு போயிருவேன் நான் வாருவேன் நான் ஏதோ பண்ணிட்டேன் அவ்வளவுதான் அது 2-3 daysல தெரியும் அது பத்திக்கிட்டு எறியும் போது உங்களுக்கு தெரியும் நான் ஏன் அவர் முன்னாடியே சொன்னார் அப்படின்னு முன்னாடியே சொல்ல வேண்டியது என்னோட கடமை கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா நீங்க எல்லாம் உள்ள போயிருவீங்க அதையும் நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேல உங்க இஷ்டம் ஆனா வேணா இருந்துக்கோங்க என்ன வேணா பேசிக்கோங்க
ஏன் ப்ரோ நீங்களே இப்படி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் அடிக்கும் போது 19 யார் மேலேயும் விழுவும் போது அது எனக்கு தெரியாது. நான் டாக்ஸிக் தான், யாருமே பேசக்கூடாது. இவங்க டீம்ல மட்டும் பாருங்க இவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவும் சொல்லிட்டேன். அதுவும் ஏதோ நான் பண்ணிட்டேன்டா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏதோ நான் பண்ணிட்டேன். ஒரு 2-3 நாள்ல பயங்கரமா வெடிக்க போகுது. அது நான் ஏதோ பண்ணிட்டேன். அதுக்கு நீங்களும் இரையாயிராதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். நீங்க மாட்டிக்காதீங்க. யார் கெட்ட வார்த்தை பேசினாலும் நீங்களும் மாட்டிக்கீங்க. என்டையர் கம்யூனிட்டியை தொடக்கிறோம். அதுக்கு மேல உங்க இஷ்டம். அதுல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்கு எங்களோட அதுக்கு நான் காரணமா மாட்டேன். என்னால இப்போதைக்கு எது ரிவீல் பண்ண முடியாது. பட் 418 சொல்லிட்டேன், ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசாதீங்க, அவ்வளவுதான். அமைதியா இருங்க. அவ்வளவுதான். எதுனாலும் கேம் விளையாடுங்க, ஒரு ரூல் படி இது பண்ணுங்க, ஜாலியா இருங்க, விசிட் பண்ணுங்க, சம்பாதிங்க, சந்தோஷமா இருங்க. தவறான இந்த இல்லீகல் வேலை, அக்கௌண்ட் விக்கிறேன்னு சொல்லி இல்லீகல் வேலை பார்க்காதீங்க. இன்டைரக்டா இன்னொரு ஸ்டோரோட ப்ரொமோஷனுக்காக நீங்க அவங்க அக்கௌண்ட் வாங்கி விளையாண்டு இந்த அக்கௌண்ட் இங்கதான் ப்ரோ ஆனா இருந்தாலும் நான் இது பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் இந்த ஒரு வாரமா உங்களை கவனிச்சு நீங்க எல்லாம் இவ்வளவு கேவலமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. எல்லாரும் தேவைக்கு அதிகமா எதுக்கு இன்னொரு அக்கௌண்ட்? உங்களுக்கு தேவைக்கு அதிகமா எதுக்கு இன்னொரு அக்கௌண்ட்? ஏன் இவ்வளவு பணம் உங்களுக்கு இது எதுக்கு? தேவைக்கு அதிகமான இவ்வளவு அக்கௌண்ட் எதுக்கு உங்களுக்கு? ஒவ்வொன்றும் பல லட்சம் இன்வால்வ் ஆகுது. எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை? நாளைக்கு உங்க அக்கௌண்ட் ஏதாவது பேன் ஆயிடுச்சுன்னா நம்மளதானே பிடிப்பாங்க. வேண்டா, உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட், அவள் தான். அந்த அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. என் அக்கௌண்ட்டை நான் கொடுத்தேன், உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சிச்சு. ஏதாவது நான் ஒரு நான் ஆக்சுவலா லைவ் வர இன்ட்ரெஸ்டே இல்லை எனக்கு. ஆனா உங்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வழி கொண்டு போறதுக்காகவே நான் லைவ் வர வேண்டியதா எனக்கு ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க நீங்க. அதுதான் தலை வலிக்குது எனக்கு. யாருமே ஒழுங்காவே இருக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் ஒழுங்காவே இருக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் உங்களால ஃபாலோ பண்ண முடியாதா என்ன?